கண்ணன் வெல்கம். இவ்வளவு டைம் எடுத்து எவ்வளவு தூரம் வந்து இப்போ நீங்க என்னுடைய 499 டாக்குமெண்ட் வாங்கியிருந்தீங்க இல்லையா, அது ஏன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கணும்னு தோணுச்சு, ஏன் வாங்கினீங்க காரணம்? ஏன்னா எனக்கு அந்த ஃபீல்டு ரொம்ப பிடிக்கும். சரிங்க. நான் ஆல்ரெடி வேற ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னதான் ஒர்க் பண்ணாலுமே எனக்கு இந்த ஃபீல்டு நார்மலா பிடிக்கும். ஏன்னு எதுக்குன்னு தெரியல. ஒரு விஷயம் என்னன்னா அதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. சரி, அது முக்கியமான விஷயம். ஏன்னா வாட் எவர் எது பண்ணாலுமே கடைசியில மணி ஏர்ன் பண்ணணும், அது ஒரு விஷயம் இருக்கு கண்டிப்பா எது பண்ணாலுமே. அதை தாண்டி பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணா மணி ஒரு பை ப்ராடக்ட் தான். இந்த ஃபீல்டு பிடிக்கும். ஓகே, அதனால நிறைய தேடினேன், அந்த என்னென்ன வாய்ப்புலாம் இருக்கோ எல்லாம் தேடினேன். கடைசியா உங்களோட ஒரு வீடியோ அதுவா என்னை தேடி வந்ததுதான். நான் நிறைய தேடும் போது ஃபைனலா உங்களோட வீடியோ எனக்கு கிடைச்சது. ஸோ என்னோட மணிக்கு அது அப்பளம் இருந்தது. அட் த சேம் டைம் உங்களோட வே ஆஃப் அந்த அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, நான் கேட்ட பிறகு நீங்க எனக்காக டைம் ஒதுக்குனது யாருமே அப்படி பண்ண மாதிரி எனக்கு தெரியல. நான் ஒரு 10 நிமிஷம் அவங்ககிட்ட கேட்டேன். இப்போ நீங்க ஒரு 1/2 hour என்கிட்ட பேசுனீங்க, சிச்சுவேஷன் ஃபுல்லா கேட்டுட்டு இன்னும் நிறைய டீப்பாலாம் பேசிட்டு ஒரு 6 மாசம் கழிச்சு கூட நீங்களா எனக்கு கால் பண்ணீங்க. நான் உங்களை அப்ரோச் பண்ணல, நீங்களா எனக்கு கால் பண்ணீங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஓகே. இப்போ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் உங்களோட சூழ்நிலைன்னு சொல்றீங்க, அதுல நம்பிக்கை இருக்குன்னு. சூழ்நிலை மட்டும் இல்ல, அந்த ஃபீல்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஃபீல்டு பிடிக்கும், அந்த ஃபீல்டு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே ஓகே. சரி, பட் கரெக்டான இடம் எனக்கு தெரியல. எங்க போய் படிச்சா கரெக்டா உங்களுக்கு செட் ஆகும்னு தெரியல. அப்படி தேடும்போது எனக்கு எங்களுடைய வீடியோ கிடைச்சதுனால அதை நீங்க பாத்துருக்கீங்க. ஆமா, சரி. இப்போ இந்த 499 டாக்குமெண்ட்டை வாங்கி இப்போ எத்தனை நாளா இருக்கும் தோராயமா? நான் ஒரு 6 மாசம் இருக்கும். 6 மாசம் இருக்கும். எப்படி அதை படிக்கிறீங்க நீங்க? உண்மையை சொல்லணும், எப்படி படிக்கிறீங்க? பி ஃப்ராங்க், அந்த கோர்ஸ் ஃபுல்லா ஒர்க். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும். பட் அதை எப்படி யூஸ் பண்றோம் அதை பொறுத்துதான். நான் என்னோட தனிப்பட்ட காரணம் தான் தொடர முடியல. அதனாலதான் கொஞ்சம் டிலே ஆச்சு. தவிர நான் கரெக்டா அதுல ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 மந்த்துக்குள்ள நான் அதுல மேபி நல்ல ஒரு லெவல் வந்திருக்கேன். ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாலேஜ் வந்திருக்கும். நான் ஒரு 2 மந்த்ஸ் கரெக்டா பண்ணேன். பட் அதுக்கப்புறம் தனிப்பட்ட விஷயங்கள் எனக்கு நடுவில் வேலை இல்லாம இருந்தது, அதுல கான்சன்ட்ரேட் பண்ணேன். ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அதெல்லாம் சில காரணங்கள், அதனால என்னால கண்டிப்பா பண்ண முடியும். தவிர உங்க கோர்ஸ் எனக்கு அப்பவுமே கிடையாது. தப்பு கண்டுபிடிக்காக இல்லை. நான் புரிஞ்சிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய சூழ்நிலை, அவன் அவனுடைய தனிப்பட்ட விஷயத்த முடிவு பண்ணும். ஆனா அந்த மனிதனை சூழ்ந்து இருக்கக்கூடிய மனிதர்கள் அவனுடைய தனித்துவத்தை உருவாக்கும். ஓகே, கண்டிப்பா அவன் என்ன யூனிக்னஸ் அப்படிங்கிறது உருவாக்கும். அதே மாதிரி உடல் நலம், சுவர் இல்லாம இங்க சுத்திர வரைய முடியாதுமாங்க. அது மாதிரி உடல் நலங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இதெல்லாம் மனிதர்கள், நம்ம எல்லாம் மிஷின் கிடையாது. அதனால நம்ம மிஸ் பண்ணுவோம், தவறு செய்வோம். இது இயற்கை. அதன் மேல நம்ம கோவப்படுறது எந்த தப்பும் கிடையாது. அதனால தவறுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு தெரிஞ்சு நான் இன்டர்நெட் பத்தி தெரிய ஆரம்பிச்சு என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணதுக்கு எனக்கு 13 வருஷம் ஆச்சு. 2005ல இருந்து 2016ல தான் நான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு ப்ரொஃபஷனை எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லைன்னு ஒண்ணு இருக்கு. பட் ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தேவை பணம் நிறைய இருந்துச்சு, அதை தேடி போக முடியாது. அப்புறம் பணம் தேடி போன இடத்துல கொஞ்சம் ஹெல்த் தோச்சாச்சு. அப்புறம் ஹெல்த் திரும்ப செகண்ட் ஜாப். ஓகே, எதுக்காக நான் இந்த கேட்கறேன் அப்படின்னா, இது எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். என்ன பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம நேரில் பார்த்து பேசினது கிடையாது. நம்மளுடைய கண்டென்ட்டை ஒரு 3 மாசம் 6 மாசம் கன்சியூம் பண்றாங்க. நம்ம இந்த லொகேஷனுக்கு வந்திருக்கோம் தெரிஞ்ச உடனே கொஞ்சம் டைம் எடுத்து டெடிகேட்டடா மீட் பண்ண வந்திருக்கீங்கன்னா, இப்போ உங்களுடைய அந்த சீரியஸ்னஸ் எனக்கு உங்களுக்காக தான், வேற எந்த காரணம் தனிப்பட்ட காரணம் எதுவுமே கிடையாது. அதை பார்க்கணும், அவ்வளோ ரொம்ப காரணம். இப்போ இந்த உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்கலாமான்னு தெரியல. பட் என்னன்னா, என்னுடைய 499 rupees டாக்குமெண்ட்டை நான் ஒரு 20,000 ரூபாய்க்கு வித்துருக்கேன் 3 பேருக்கு. திரும்ப 20,000 ரூபாய்க்கு வித்தா வாங்குவாங்க. ஐ மீன் ஃபர்ஸ்ட் 500 வாங்கிட்டாங்க, அதுக்கப்புறம் 500க்கு போய்கிட்டு இருக்கு. அதே டாக்குமெண்ட்டை நான் ஃபர்ஸ்ட் 3 பேருக்கு 20,000 வித்துருக்கேன். அவங்களும் வாங்கி நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே. இப்ப அந்த டாக்குமெண்ட் தான் 499 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேன். இதையும் வாங்கி படிக்கிறவங்க நல்லா இருக்கிறோம் சொல்றாங்க. இப்ப நான் நினைச்சா திரும்ப அதை 20,000 விற்க முடியும். கண்டிப்பா விற்கலாமா? ஓப்பனா சொல்லலாமா சார்? கண்டிப்பா விற்கலாம். பட் அட் த சேம் டைம் நீங்க அதோட அதிகமா எக்ஸ்ட்ரா 5,000 10,000 நீங்க வாங்கிட்டு 1-to-1 கூட கண்டிப்பா அந்த மாதிரி கொடுக்கலாம். என்னுடைய சஜஷன். இது தப்பா ரைட்டான்னு எனக்கு தெரியல. இல்ல, உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்கறதுக்காக தான் கேட்டேன். ஏன்னா நான் 499 டாக்குமெண்ட் உருவாக்கி கொடுத்ததுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த வீடியோஸை சொல்லி கொடுத்த கான்செப்ட்ஸை படிக்கும்போது அந்த லைவ்ல படிச்சாங்கல்ல, அவங்க எனக்கு 25,000 பே பண்ணிட்டாங்க. ஓகே, ரெக்கார்ட் பண்ணும்போது அது மீறி போக அந்த செஷன்ல 4-5 பேர் வந்திருந்தாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நான் ஒரு 25,000 சம்பாதிச்சேன் அந்த வீடியோ. இப்ப அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு திரும்பவும் நான் விற்கும் பொழுது ஒரு 20,000 ரூபான்னு சொல்லி விற்கும் பொழுது
கொஞ்சம் ஊத்துது உள்ள. இது நம்ம கொஞ்சம் அதனால யாரெல்லாம் இந்த 25,000 ரூபாயை கட்ட முடியாதுன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு இந்த 499 இருக்கு. விஷயம் என்னன்னா என் டயத்தை கொடுக்க முடியாது, நாலேஜ் கொடுக்கணும், நம்ம டைம் அப்படிங்கிறதுதான். அதனால 499 ரேட் இன்க்ரீஸ் பண்ற ஐடியா தான் எனக்கு கிடையாது. ஒரு கேட்கணுங்களுக்கு நான் அதை கேட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி மற்ற ஈவெண்ட் ஏதாச்சும் நடக்குது, அதுல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சாதனங்கள் இருந்தாங்கன்னா நீங்க கண்டிப்பா போய் அவங்ககிட்ட மீட் பண்ணி அவங்ககிட்ட கான்டாக்ட் எடுத்து உங்களுடைய அசோசியேஷனை க்ரோ பண்ணுங்க. உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் 499 கூட வீடியோஸை பாருங்க, கண்டிப்பா படிங்க. என்னைக்கு வந்து உங்களுக்கு இந்த நாலேஜ் தான் கேதர் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு போர் அடிக்குதோ அன்னைக்குதான் நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அடுத்த லெவலுக்கு போவீங்க. அது வரைக்கும் பயம்தான், செய்யலாமா வேணாமா. அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாசம், ஒருத்தவங்களுக்கு 6 மாசம், ஒருத்தவங்களுக்கு 8 மாசம், ஒருத்தருக்கு வந்து 1 வருஷம் அப்படின்னு இருக்கும். உங்களுடைய பல்ஸ் நீங்க நேரில் சந்திச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு தான் கண்டிப்பா இப்படிதான் யூடியூபுக்கு வீடியோ உருவாக்கணும். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி.